ஒரு வேடிக்கையான மற்றும் சவாலான அனுபவத்தை பார்க்க விரும்பினால் ராபபாவில் இருங்கள். இது வேடிக்கையாகவும் சூப்பர் குளமாகவும் இருக்கும். பெண்களே, சவாலுக்கு தயார் தானே? அப்போ இந்த பொத்தான்களை கிளிக் பண்ணுங்க. நான் நம்புறேன் நீலம் பொத்தானால் எனக்கு ஒரு சுவையானது கிடைக்கும். தயவு செய்து. அப்புறம் நீ சரியாக ஊகிக்கவில்லை. அந்த பொத்தானுக்கு பின்னால் ஒரு முழு குழு கழிவறை காகிதம் மறைந்துள்ளதே. என்ன? அது ஏற்கனவே உங்கள் பெட்டிக்குள் பறக்கிறது. டாய்லெட் பேப்பர். இதை கொண்டு நான் என்ன செய்யணும்? ஆனா சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்க. ஓ, நான் ஒரு மம்மி. என்னால் வழுக்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. ஏன் என்னை அந்த சுத்தியால் அடித்தாய்? மட்டும் நன்றாக கேட்டுவிட முடியாதா? சரி, நான் எம்மாவை சமாளிச்சேன். இப்ப பிராண்டா. எனக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு எப்பவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இந்த முறை விதிவிலக்காக இல்ல. உனக்கு கிரீம் கிடைச்சது. இது வேடிக்கையாக இருக்கும். என்ன? லூஸ்? வாங்க, நான் ருசியான ஏதாவது வேண்டும் என்று சொன்னேன். இந்த ஒட்டகத்தினால் நான் முழுக்க ஈரமாகி விட்டேன். ஓ, இல்லை இல்லை இல்லை. மிராண்டா இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க விரும்புகிறாள். மஞ்சள் பட்டனை பின்னால் நமக்கு குமிழ்கள் கிடைத்தன. வேனாய், இது பரிசயம் அல்லவா? பசையின் பின் இது என்ன? நான் இப்ப டிஸ்கோ பந்து மாதிரி இருக்கேனா? ஆம், உண்மையிலேயே இருக்கிறாய். ஒரு பார்ட்டி? என்ன விட்டு முடியாது. சரி, இப்போது நடனம் ஆடுவோம். ஆம், நடனம் ஆடுவோம். இந்த முறையும் முதலில் வரப்போறது யார்? எம்மா, நீங்களா மீண்டும்? ஆம், நான் சிவப்பு பொத்தானை கிளிக் செய்ய விரும்புகிறேன். அது பாதுகாப்பாக தெரிகிறது. ஆஹா, நல்ல தேர்வு. முக்கியமாக நீங்கள் கம்மி கரடிகளை ரசித்தால். என் எண்ணுகிறேன் இது பல இருக்கின்றன. ஆம், கண்டிப்பாக அனைவருக்கும் அவை பிடிக்கும். எனக்கு ஜம்மி டெடி ராட்சதங்கள் மிகவும் பிடிக்கும். அவை என் மனநிலையை ஒளிரச் செய்கின்றன. அதை விளையாடவும் முடியும். இது மிகவும் வேடிக்கையாகும். ஓ, நீங்கள் என்ன தெரிகிறதா ஜான்? இது ஒரு பாத்து மனு பரிசு. உங்கள் கூட மரங்கள் பகாட சிவிகேன் எனக்கு தயார். வாவ், இது ரொம்ப அழகாக இருக்கிறது. பரவாயில்ல. மிராண்டா, நீயே ஒரு பொத்தானை அழுத்து. ஏற்கனவே சரி. நீல நிறம் என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். வாவ், இது ஒரு ஆரோக்கியமான மதிய உணவுக்கு நேரம். KFC கட்டுகள்கள் உங்களின் வழியில் வருகின்றன. இது என்ன? இறக்கைகள். ஓ மை காஷ், இந்தவைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். சுத்தமாக பசிக்க ஆரம்பித்த நேரத்தில் என்னை சந்திக்கின்றன. ஓகே, ஆனால் உன்னிடம் சொல்ல மறந்து விட்டேன். அது காரமாக இருக்கும். இல்லை இல்லை, அப்படின்னா அவை இன்னும் மிகுந்த சுவையானவை. ஓம் நோம் 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 நோம். எனக்கு உண்மையாகவே பிடிக்கிறது. ஓ ஐயோ, தீப்பிடிக்க செய்ய வேண்டாம். பயிற்சிய ஜான் நேரமாகும். பார்க்க அழுத்துவதை நிறுத்து. உங்களின்றி நான் இங்கு மொத்தமாக நேர்த்தியாக வந்திருக்கிறேன். சரி சரி சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். அனைத்தையும் வரிசைப்படுத்தி வழக்கில் வைக்கும் வேலை என் வேலை. நான் ஏற்கனவே அதிகமான கம்மி கரடிகள் சாப்பிட்டுட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன நடக்குது என்னிடம்? இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இது என்ன? எம்மா எங்கே? நான் ஒரு சிறிது நேரம் என் பெட்டியில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அடடா, லா 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 லா. எம்மா, ஒரு பிட்டன் சொடுக்குங்கள். நான் மஞ்சள் பொத்தானை சூடாக சொடுக்கவில்லை. அது பொத்தான் ஜான் த தோட்டக்காரரை அழைக்கிறது. அவர் உங்களுக்கு தனது சிறந்த மண்ணை பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளார். இல்லை, மண் என்ன? இது சாக்லேட்டா? அக்கா, இது சாதாரண மண். என்ன பயங்கரம்.
நிச்சயமாக நம் விதைகளை நடவு செய்ய ஏதாவது வேண்டும். இப்போது அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பரப்பும் நேரம் வந்துவிட்டது. என்ன? ஓ, ஆனால் அதில் எந்த கவனமும் இல்லாமல் எதுவும் வளராது. நாம் நிலத்தை விதைக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? நான் மலர்பந்து போல் தெரியவில்லையா? அருமை. ஏற்கனவே இங்கே நிறைய மண் உள்ளது. நீர்த்தாய் நேரம் வந்துவிட்டது. ஆஹா, இப்ப செடிகளுக்கு நிச்சயமா வளர்ச்சி இருக்கும். செடிகளை நீங்க என்னக்காக வேணும்? எப்படி இருந்தாலும் ஓ, பாருங்கள். வாவ், புல் உண்மையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்க தோட்டப்பணிகளை பிடித்துக் கொள்ள முடிந்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அருமை. மிராண்டா, நீங்கள் இப்போது பொத்தானை அழுத்துங்கள். ஆமாம். நான் மஞ்சள் ஒன்றை கூட கிளிக் செய்ய விரும்புகிறேன். துரதிருஷ்டவசமாக. உப்ஸ். ஏனெனில் நீ அப்பா, ரொம்ப கூர்மையான சில காட்டிக்கீடுகள் கிடைச்சு போச்சு. அசைத்து விட்டதா? மிராண்டா, எனக்கு மன்னிக்கவும், ஆனால் இதை நான் செய்ய வேண்டியிருக்குது. அடடா, இப்போது நான் முள் நிறைந்திருக்கின்றேன். இவற்றை அகற்றுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு நான் பாண்டேட்களை வாங்கி இருக்கிறேன். அவங்களை உங்களுக்கு உதவ முடியும். இல்ல, நான் அவற்றை பாதிப்புகள் மீது போடுவேன். ஆனால் இது முள் எண்ணிக்கையை குறைக்கல. ஒரே நேரத்தில் இவ்வளவு பல வணிக கட்டுகள் வைத்தது இதுவரை இல்லை. அற்புதம். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தபோது ஒரு முழு மலர் தோட்டத்தை வளர்த்தேன். என்ன, இந்த மலர்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு நான் இவற்றை கண்ணை பிரிக்காமல் பார்க்க முடியும். ஜான், இது எல்லாம் முன்னால் தான். எனவே உனக்கு சில பூக்கள் கிடைக்க வேண்டும். மிகவும் நன்றிகள். உண்மையில் எனக்கு தூள் பற்று உள்ளது. எனவே என்ன பார்த்து ஏன் ஆச்சரியமே. அடுத்த சவால்களை விட்டு விடாம காண ரூபப்பாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.